கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. ஆமாண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கும்படி உடைய ஜனங்கள் ஆவலோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அப்பா, வார்த்தையின் வேளைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியத்தின் ஆவிகள், துரைத்தனம் நிறைந்த அதிகாரம் படைத்த ஆவிகளை கண்களை கட்டி கனநித்திரைக்குள் கொண்டு போய் மதிமயக்கத்தில் வைத்து வார்த்தையை கேட்டு ஆமோதித்து ஆமேன் சொல்ல விடாமல் போராடுகிற செவிடும் ஊமையும் மந்தமுமான ஆவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். உங்க இரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன். விடுதலை வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, அதை வைத்து எடுத்த ஒரு செய்தி. தலைப்புக்கும் செய்திக்கும் வார்த்தைக்கும் ஆதாரமா எரேமியா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா, எல்லாரும் திருப்புங்களா, பைபிளை கொஞ்சம் எல்லாரும் திருப்பியே வச்சிருக்கணும். எரேமியா 10:16.
யாக்கோபின் பங்காயிருக்கிறவர்கள் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபின் பங்காயிருக்கிற கர்த்தர். இன்னைக்கு செய்தி என்ன தலைப்புனா, நிறைய பேருடைய இருதயம் என்ன நினைக்குன்னா, எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல, என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்குன்னு என்ன இருக்கு, எனக்கு யாருமே இல்லையே, படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஒருவேளை எந்த ஆதாரமும் இல்லை, உலக பிரகாரமான அன்பு, உலக பிரகாரமான அரவணைப்பு, உலக பிரகாரமான ஆசபாசங்கள் எதுவும் இல்லாம இந்த உலகத்துல நான் தனிமையா சிறுமையா நான் வாடி வதங்கி கொண்டிருக்கிறேனே என்று கவலையோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ல சொன்னார், உங்களுக்கு கர்த்தர் நல்ல பங்கா இருப்பார். ஆமென். பங்குன்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த ஊழியத்துல எனக்கு தம்பி ஒரு பங்காளியா இருந்தா, அவன் ஒரு பங்கு இந்த ஊழியத்துல, அவன் பாடுறது ஆராதிக்கிறது இதுல ஒரு பெரிய பங்காற்றல் அப்படின்னு அவனை சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு பங்கா இருப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு. சில பேர் கேட்குறீங்க, இனி நான் உயிரோடு இருக்கணுமா, இனி நான் வாழணுமா, இனி இந்த உயிர் இருந்து எதுக்கு பிரயோஜனம்? கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் உனக்கு பங்கா இருப்பேன், உன் பிள்ளைகளுக்கு நல்ல பங்கா இருப்பேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு என்று சொன்னா இது யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை தானே பிரதர்? இல்ல. ஆதியாகமம் 32:28 எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் யார்? அவருடைய ஜனம். யாக்கோபை பார்த்து சொன்னது இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது போல இன்னைக்கு நீங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்கை சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு நல்ல பங்கா இருப்பேன், உன் கூட இருந்து நான் பங்காளியாய் செயலாற்றுவேன். சில காரியத்தை, ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், ஒத்த ஆளா இருந்து போராடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சொந்தமோ பந்தமோ ரத்தமோ அறிமுகமான யாருடைய உதவி எனக்கு இல்லாம போச்சே அப்படி நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு அவர் சொன்னார், நான் உனக்கு பங்கு. ஆமே. இப்ப சொல்றார், உபாகமம் எடுங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருத்தின பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்க நான் விவஸ்தை கெட்டவனா விவஸ்தை கெட்டவளா போயிட்டனே, நான் எல்லாருக்கும் அற்பமாலாம் இருக்கிறேன், அசட்டை பண்ணப்பட்டவளை போல அல்லவா இருக்கிறேன், ஒரு பைத்தியத்தை போல அல்லவா நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், நான் அந்த உலகத்துல என்னத்தை சாதிச்சுட்டேன், உன்னையுமே நான் சாதிக்கலையே, என் பிள்ளைங்க எப்படி வாழ போறாங்க இந்த உலகத்துலன்னு கவலைப்பட்டீங்கல்ல. உங்களை பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட, ஒரு குறுகிய மனநிலைமையோட, ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில தன்னந்தனியா உங்க வீட்டுக்குள்ள உங்க சொல் எடுபடாம நீங்க புலம்புறீங்கல்ல, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஹைட்லைன் பண்ணி காட்டுறாரு, உங்களை உயர்த்தி காட்டுறாரு. நீங்க உங்களை தாழ்த்தி காட்டுறீங்க. உங்க சூழ்நிலைமையை கண்டு நீங்க ரொம்ப தாழ்ந்து குறுகி சிறுமப்பட்டு அழுது புலம்புறீங்க. ஆனா தேவன் இன்றைக்கு சொல்றார், எப்பா நான் உன் பங்கா இருக்கிறேன்ப்பா. ஆமென். நான் உனக்கு பங்கா இருக்கிறேன், அதனால நீ உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாரும் இல்ல. கர்த்தர் சொல்ற, நீ சாதாரணமானவன் இல்ல,
நீ சாதாரணமானவள் இல்ல. ஆமென். யாரு நீ? ரட்சிக்கப்பட்ட ஜனம், இரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனம், ஜெபம் பண்ற பிள்ளை, விசுவாசிக்கிற பிள்ளை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற பிள்ளை, குடும்பத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி முழு மூச்சா நினைக்கிற உனக்கு நான் பங்கா இருக்கிறேன். அதனால உனக்கு ஒப்பா அந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாதுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? பயந்து போய் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயந்தாங்கொள்ளியா பின்வாங்கி போய் அமைதியா நொறுங்கி போய் உடைந்து போய் புலம்பி கொண்டு எப்படி இந்த உலகத்துல வாழ போறோம், ஜெயிக்க போறோம், நடத்த போறோம், காரியத்தை முடிக்க போறோம் என்று பலவிதமா புலம்புகிற உங்களை பார்த்து அம்மா ஐயா நீங்க சாதாரணமானவங்க இல்ல. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் நானே. ஒரு பக்கம் எப்படி வருவாராம்? கேடயமா வருவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆபத்தை கண்டு பயப்படுறீங்க. ஐயோ குடும்பம் அழிஞ்சு போகுமோ, பிள்ளைங்க அழிஞ்சு போவாங்களோ, குடும்பத்தில் உள்ள ஆத்தும ரட்சிப்பு அழிந்து போகுமோ, பொருளாதாரம் அழிந்து போகுமோ, நற்பெயர் அழிந்து போகுமோ, நான் கட்டி காப்பாத்தி உருவாக்கின எல்லாம் அழிஞ்சு போகுமோ நீ பயப்படுற. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பங்கா இருக்கிறதுனால உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன். அது எப்படி இருக்கும்னா கேடகமா இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது சொல்றேன், நான் மகிமை பொருந்தின பட்டயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க ஒரு வேளை சிலர்கிட்ட எதிர்க்க முடியாம, கேள்வி கேட்க முடியாம, அவங்கள ஓவர் கம் பண்ண முடியாம, அவங்கள ஜெயிக்க முடியாம, அவங்க முன்னாடி நீங்க ஒரு பயப்படுகிற சூழ்நிலைமைக்குள்ள இருக்கீங்க. அந்த சூழ்நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து, மகளே நான் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருப்பேன் அப்படின்னா யுத்தம் செய்வான், வழக்காடுவார். உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக எவன் எவர் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, வாழ விடாமல் நெருஞ்சில் முள்ளை போல குத்தி கிழித்து கொண்டே இருக்கிறார்களோ, நீ பயப்படாத. ஆமென். உன்னை அழிக்க முடியாதுங்கிறாரு. ஒரு தந்திரமோ, ஒரு மந்திரமோ, ஒரு போட்டியோ, ஒரு பொறாமையோ, எவனோ உனக்கு விரோதமா பேசுகிற பேச்சோ உன்னை அழிக்க முடியாது. காரணம், நீ என்னுடைய யாக்கோபு, நீ மீட்கப்பட்ட ஜனம்பா, உனக்கு நான் பங்கா இருக்கிறேன். உனக்கு ஒப்பானவனும் நிகரானவனும் இந்த உலகத்துல யாரும் இல்ல. நீ விசேஷித்த பிள்ளை. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உனக்கு கர்த்தர் ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வல்லம் இருக்கு, ஒரு வரம் இருக்கு, ஒரு மகிமை பொருந்திய கேடயம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எவராலும் உங்க தலை மயிர கூட ஆக்க முடியாது. சொல்ல போனா புடுங்கவும் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? எதற்கு பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு கேடயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பட்டயமாகவே இருக்கிறார். உங்களை சொல்லிட்டு யாரையும் தப்ப விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை யாரும் நெருங்க முடியாது. உங்களை தாண்டி உங்க பிள்ளைங்க எல்லைகளுக்குள்ள எதுவும் வர முடியாது. ஏனென்றால் உன் பிள்ளைகளின் எல்லைகளை அவரே தாழ்பாளிட்டு பூட்டி பூட்ட பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில். அடுத்து சொல்றாரு, உனக்கு இச்சகம் பேசி அடங்கிடுவாங்க. பேசும்போது பேசட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசுறாங்களேன்னு கவலைப்படக்கூடாது. பேச விட்டுருங்க. கொஞ்ச காலம் பேசுவார்கள், நாயை போல ஊளையிட்டு திரிவார்கள், அது அவர்கள் காலம். ஆனால் ஒரு காலம் வரும், அவர்கள் அடங்கி போவார்கள். ஏன்? அவர்களுடைய பேச்சாலோ, அவர்களுடைய தந்திரமான பேச்சாலோ, அவர்களுடைய பொய் சொல்லுதலாலோ, அவர்களுடைய கோள் காரியங்களாலோ, அவர்களுடைய புறம் கூறுதலினாலோ உன்னை எவனும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை எவனும் மேற்கொள்ள முடியாது. உன் ஊழியத்தை எவனாலும் மேற்கொள்ள முடியாது. உன் பிள்ளைகளுடைய எல்லைகளை எவனாலும் தொட முடியாது. காரணம், அவன் அடங்கி போவான். ஏன்? கர்த்தர் உனக்கு சகாயர், அவர் உனக்கு கேடயம். ஆமென். அவர் உனக்கு பங்காளியா இருக்கிறாரியா? ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு பங்கு அவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் எவன் உன் எல்லைக்குள் வர முடியும்? கர்த்தர் சொன்னார், நான் பங்கா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல சிலர் கேட்கலாம், எதை வச்சு நீ துள்ளுற? எதை வச்சு ஆடுறான்? எதை வச்சு ஓடுறான்? இவனுக்கு அப்படி என்ன இருக்கு? இவளுக்கு அப்படி என்ன இருக்குன்னு இவன் வந்துட்டான்னு சிலர் கேட்கலாம். நான் சொல்லட்டும், அவர்கள் கேட்கும் எந்த காரியம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பது உண்மை. ஆனால் கர்த்தர் பங்காளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா தான் சொல்லுங்களேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பங்கா இருப்பார். பயப்படாதீங்க, உங்களை யாரும் தொட முடியாது. இச்சகம் பேசினவர்கள் அடங்குவார்கள், கோள் மூட்டினவர்கள் அடங்குவார்கள், புறங்கூறினவர்கள் அடங்குவார்கள், கேவலப்படுத்தினவர்கள் அடங்குவார்கள், கொச்சைப்படுத்தினவர்கள் அடங்குவார்கள். வாயை உனக்கு விரோதமா பிள்ளைக்கு விரோதமா திறந்தவங்க அடங்கி போவாங்க. நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். ஆமென். நீ அவங்க மேடுகளை மிதிப்பா. அப்படின்னா அவன் உனக்கு உண்டாக்கின தடைய நீ மிதிப்ப. அது உன் காலுக்கு கீழே பட்டு உடையும், நொறுங்கி போகும். வழிகளை ஆண்டவரே திறப்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பங்கு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். லூக்கா 15:11 எடுத்து அழகா வாசிங்க. எல்லாரும் எடுக்கணும். தூங்குற அக்காமார எடுத்துருங்க. லூக்கா 15:11. ஒரே நிமிஷம் நான் சொல்லும் போது படிங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. லூக்கா 15:11 படிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போதும், நமக்கு இது தெரியும். அதுக்கப்புறம் உள்ள கதைகள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு ஊமையை சொல்றாரு. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு. அதுல இளையவன் என்ன கேட்கிறான்? பங்கு கேட்கிறான். அப்பனா பங்குனா என்னது? சொத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நானே உன் சொத்துன்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உனக்கு பெரிய சொத்தா இருக்கிறேன். வீடு இல்லைன்னு கவலைப்படுறியா? அல்லது இருக்கிற வீடு பத்தலைன்னு கவலைப்படுறியா? ஆமேன். ஐயோ, எதிர்காலத்துல என்ன இருக்கு, நாங்க என்ன செய்வோம், எதை நம்பி என் பிள்ளைங்க பிழைக்கும், பயப்படுறியா? கவலைப்படாத. ஐயோ, நாங்க புத்தி கெட்ட மனுஷங்களா போய் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நெருக்கப்படுறோமே, வரும் காலத்துல என் பிள்ளைங்களுக்கு எப்படி நாங்க செட்டில்மெண்ட் பண்ண போறோம், கவலைப்படுகிறாயா? கர்த்தர் உனக்கு சொத்தா இருக்கிறார். ஆமென். அவர் சாதாரணமானவராங்க. அவர் அண்ட சராச்சரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். பொன்னும் அவருடையது, பொருளும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, உன் சொத்து இனி நான் தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கணவர் சில சொத்துக்கள் அழிச்சிருக்கலாம், பிள்ளைங்க சில சொத்துக்கள் அழிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு இயலாததுனால சில காரியம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். அழிந்து போகிற அல்லது இம்மைக்குரிய அதற்காக கவலைப்படாத. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாரு. ஆமென். நான் உனக்கு பங்கா இருப்பேன். அப்ப அந்த சொத்துக்கு பத்திரம் எது? அதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்போட வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னார், யாக்கோபுக்கு பங்காய் இருக்கிறவர், நானும் அந்த பங்கை உனக்கு கொடுக்கிறேன். நான் உனக்கு பங்கா இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா 10:16 எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எரேமியா 10:16. இது வசனம் படிச்சாதான் அந்த செய்தி புரியும், இல்லைன்னா புரியாது. இப்பதான் உள்ள வாரீங்க. எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காயிருக்கிறவர்கள் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இப்போ அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அவைகளை போல் அல்லங்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு பங்கா இருக்க போறாரு, சொத்துன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படிப்பட்டவரா? அவைகளை போல் இல்லையா? அது எவைகளை போலன்னா, எரேமியா 10 எடுங்க எல்லாரும். எரேமியா 10ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க. எரேமியா 10 எல்லாம் பைபிள் கொண்டு எல்லாரும். எரேமியா 10 பக்கத்தை சொல்லிருங்க. 887. எரேமியா 10ல 2வது வசனத்துல இருந்து படிங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். நல்ல கவனிங்க. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அது நடக்காது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எதை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட வணக்கத்திற்குரிய சில காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசுறார். இந்த யாக்கோபுக்கு பங்கா இருக்கிற கர்த்தர் இப்படிப்பட்டவர் இல்லையா? கல்லோ மண்ணோ மரமோ மனிதன் உருவாக்கினதோ மறுவன் தூக்கி சுமப்பதோ அல்ல. நம் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்தவர். கல்வாரி சிலுவையில் நமக்குரியவைகளை தூக்கி சுமந்தவர். நம்மிடத்திலிருந்து படைத்த தெய்வம் இரத்தத்தை கேட்பது கிடையாது. நம் தெய்வம் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறார். சிஸ்டர், பிரதர், இவைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். இவைகள் உன்னை அச்சுறுத்துகிறதோ, இவைகளை வைத்து உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்து குடும்பத்தை அழிப்பேன் என்று உன்னை கலங்க வைக்கிறார்களோ, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி, நீ எந்த அசுத்த ஆவிக்கும் பயப்படாது, எந்த மந்திர ஆவிக்கும் பயப்படாது. கைகளை தட்டி, கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தோட ஹல்லேலூயா ரீகாலபா ஷகரதரபா. எந்த பிசாசுக்கும் சரி, அனுப்பப்பட்ட ஆவி, ஏவப்பட்ட எந்த ஆவிக்கும் சக்தி இல்லை. அவைகளால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. சில பேர் பயப்படுறீங்க, ஐயோ இந்த ஆவி அப்படியோ அந்த ஆவி அப்படியோ. எல்லா ஆவியும் கர்த்தருக்கு முன்பு ஒன்றும் இல்லாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா 10:8 படிச்சா, அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதீனம் உள்ளவர்கள், அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது, வெறும் கட்டன்னுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமேன். இப்போ இந்த ஆண்டவர் முதல்ல சொன்னார், என்ன சொன்னாரு? நான் உனக்கு பங்கு அடையாளமா நான் உனக்கு சொத்துன்னுட்டார். இனி வீட்டில் போய் நான் பிச்சைக்காரியா இருக்கனே அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் இப்படி யாரும் இல்லாம போயிட்டனே அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பங்காயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சில பேருக்கு உலக பங்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த அக்கா கிட்ட பேசுனா, இந்த அண்ணா கிட்ட பேசுனா, இந்த தங்கச்சி கிட்ட பேசுனா, அவங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்தா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லவே இல்லை. கர்த்தர் உனக்கு பெரிய பங்காளியா இருந்தா உனக்கு பெரிய சந்தோஷம். இப்ப ரெண்டாவது சொல்றாரு, உபாகமம் 32:9 எடுங்க, எல்லாரும் எடுத்துருங்க பார்க்கலாம். உபாகமம் 32:9 32:9. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இப்ப சொல்றாரு, அவரு நமக்கு சொத்தா இருக்காரு, நாமளும் அவருக்கு பங்கா இருக்குமா? ஆமேன் சொல்லுங்க. இப்ப சொல்றாரு, நீயும் அவருக்கு சொத்து. இந்த வசனத்தின் மூலம் சொல்ற, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்ற பிள்ளைய நாய பேயன்னு திட்டுனால அடுத்த நேரம் மக்களே செல்லோன்னு என்ன செய்வோம்? கொஞ்சுவோம். தாயிலும் தந்தையிலும் அன்பு மிக்கவர் நம் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நீ என் சொத்து, நீ என்னுடைய சொத்து. அப்படின்னா உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டவேன்னு சொல்ல வர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டை, நம்ம நிலத்தை, நம்ம சொத்தை யாரையாவது ஆக்கிரமிக்க விட்டுருவோமா? யாரையாவது ஊடுருவ உள்ள விட்டுருவோமா? அதை எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமா பாதுகாப்போம். ஏன்னா அது நமக்கு சொந்தமான வீடு, நிலம் என்று. அது போல ஆண்டவர் இந்த வசனம் மூலமா சொல்றாரு, மகளே மகனே, ஆறுதல் இல்லைன்னு கவலைப்படாத. ஆமேன். உனக்கு யாரு இல்லை நீ நினைக்கிறியா? யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லாதவளா போயிட்டேனே, இந்த வீட்டுக்குள்ள அப்படித்தானே வாழுறேன்னு நீ சொல்லாத. பரலோகத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ளவள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சுதந்திர வாளி, நீய சொத்து. ஆமேன் சொல்லுங்க. இங்க இந்த உறவு எங்க வந்துச்சுன்னா, நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி விலை கிரயம் கொடுத்து உங்களை வாங்கி வச்சுட்டார். ஆமேன். நீங்க அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். யாரை வாங்கி வச்சிருக்காரு தெரியுமா? அதையும் புரிஞ்சுக்கிடணும். உடனே பெருமை வந்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிள்ளைதான் நம்ம. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சொத்தை, நம்ம எப்படிப்பட்ட சொத்தை வாங்குவோம்? வாசிங்க 1 பேதுரு 1:24. 1 பேதுரு சங்கி 1 பேதுரு 1:24.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. சங்கீதம் 78:39. நானே படிக்கிறேன், புரட்ட வேண்டாம். சங்கீதம் 78:39. அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நம்ம யாரு? கெட்டு போகக்கூடியவங்க. எப்படி வாங்கி வச்ச கத்திரிக்காய், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, வாங்கி வச்ச மீன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஊசி போகுமோ, அழுகி போகுமோ, கெட்டு போகுமோ, புழுக்களால் சூறையாடப்பட்டுருமோ, அதை போலத்தான் நம்ம சரீரம் இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம அகன்று போகக்கூடியவர்கள், விலகி போகக்கூடியவர்கள், புல்லை போல ஒன்றுக்கும் உதவாம போறவங்க. ஆனா அப்படிப்பட்ட அற்பமான நம்மளை கர்த்தர் நல்ல பங்காக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம்! நம்ம வேல்யூபிளானதை தான் பார்ப்போம், வாங்குவோம். நம்ம வாங்குறதெல்லாம் விலை உயர்ந்ததா இருக்கணும், மதிப்பு மிக்கத்தக்கதா இருக்கணும்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் ஒண்ணுக்கும் உதவாத, ஆமா, காற்றில் பறக்கிற புல்ல போல, பதற போல இருக்கிற நம்மளை சொத்துக்களா சேர்த்து வச்சிருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 31ஆம் தேதி ஏன் தெரியுமா இவ்வளவு காரியத்தை பேசுறாரு? வெறுமை. உங்க வாழ்க்கையில் அவ்வளவு வெறுமை, நிறைய தனிமை, நிறைய போராட்டம். எதையோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, முடியல. உங்களை சிலர் ஏற்றுக்கொள்ளல, அவமதிக்கிறாங்க, உங்களை அனுமதிக்கிறது இல்ல, ஆர்வருக்கிறாங்க, வெறுத்து போறாங்க. நீ கலங்கி போகிறாய். அதனால் உன் சொந்த ஜீவனை கூட, வாழ்வை கூட வெறுக்கும் நிலைக்கு நீ தள்ளி போகிறாய். அதனால் தான் இன்றைக்கு தீர்க்கமாய் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ என் பங்கு, நானும் உனக்கு ஒரு பங்கு என்று ஒரு உடன்படிக்கை இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பங்கா இருந்தா நமக்கு என்னெல்லாம் செய்ய போறார், அதை பற்றி பேச போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெறுமையா அவரை மட்டும் உங்களுக்கு தந்துட்டு உங்களை மட்டும் அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்டு போக விரும்பவில்லை. சில கிஃப்ட்ஸை வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் இந்த பிளாட் விற்பாங்க. டிவியில பார்த்தா வரும். இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் போனால் விமான நிலையம், இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் போனால் பேருந்து நிலையம், இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் போனால் பொறியியல் கல்லூரி, இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் பயணித்தால் தேசிய நெடுஞ்சாலை என்று என்ன சொல்லுவாங்க, ஆஃபர் போடுவாங்க. கடைசியில் போய் பார்த்தா அது சுடுகாடா இருக்கும். அப்படி ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சில, நான் உனக்கு பங்கா இருக்கிறதுனால, நீ என் சொத்தா இருக்கிறதுனால உனக்கு சில பெனிஃபிட்ஸை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். முதலாவது, கர்த்தர் நல்ல பங்கா இருப்பார். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில பெரிய பங்கா இருப்பார். மூணாவது, மகிமையின் பங்காய் இருப்பார். முதல் தலைப்பு, கர்த்தர் நல்ல பங்காய் இருக்கிறார். சங்கீதம் 119:57 எல்லாரும் இடங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உம்முடைய வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நானே உனக்கு நல்ல பங்கு. இந்த உலகத்துல மற்ற எல்லாமே தீமையை கொடுத்துரும். உலக சிநேகிதமா, கர்த்தருக்கு அருவருப்பான பகை. உலக அன்பா, அது மாயமாலம். உலகத்தில் உள்ள உறவா கொஞ்ச காலம் வரும், அதுக்கப்புறம் அதை நம்ம இழந்துதான் ஆகணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நான் தான் உனக்கு நல்ல பங்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன். முதல்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பங்கா இருக்கணும்னா பைபிள் நிறைய படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொத்து பத்திரத்தை எடுத்து பார்ப்போம், வில்லங்க எது இருக்கா, இதுல தாத்தா பாட்டி எப்படி எழுதி வச்சிருக்காங்க, மூலப்பத்திரத்துல எப்படி இருக்கு, எல்லாம் பார்ப்போம். ஆனா அதெல்லாம் உலக சொத்துக்கள். ஆனா கர்த்தரை உங்களுக்கு நல்ல பங்கா நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, வேதத்துல உங்களை பற்றி ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்காரு, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் உங்களை சொத்தா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எதை கொடுக்க விருப்பமா இருக்கிறார் என்கிற எல்லாவற்றையும் நீங்க தியானிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க உங்க புலம்பல ஒரு மனுஷங்கிட்ட சொல்றதுனால உங்க புலம்பலுக்கு ஆறுதல் கிடைக்காது. நீங்க உங்க வேதனையை ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு மனுஷிகிட்ட சொல்றதுனால உங்க வேதனை நீங்க சுகமா இருக்க போறதே கிடையாது. கூட கொஞ்சம் தான் வேதனைப்படுவீங்க. ஆனா நீங்க வேதனைப்படுற நேரம் கர்த்தர் உங்களுக்கு பங்கா இருக்குன்னா நிறைய பைபிள் படிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எல்லாத்துக்கும் அதுல தீர்வு இருக்கு. உங்க தலைவலிக்கு, வயிறு வலிக்கு, உங்க கடனுக்கு, உங்க குழப்பத்துக்கு, உங்க பிரச்சனைக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பரிசுத்த வேதத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் அடிக்கிறவரும் தண்டிக்கிறவரும் மிதிக்கிறவரும் மட்டுமல்ல, அது நியாய தீர்ப்பு நாள்ல இதற்கு புறம்பா நடந்தா நடக்கும். ஆனா கர்த்தர் ஒரு பக்கம் வாழ வைக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. நல்ல பங்கா இருந்து அதிசயம் செய்யக்கூடியவர். எடுத்துக்காட்டா, ஒருத்தங்க வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல பங்கா இருந்தார். எடுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39 படிச்சிடாதீங்க, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். லூக்கா 10, 38, 39. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். லூக்கா 10:40 படிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிக அவமர்த்தம் அடைந்து அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரிலேட்டடா வசனம் வருதா? நல்லா கவனிக்கணும். ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க ரெண்டு அக்கா தங்கச்சி 2 பேர், மார்த்தாள், மரியாள். 2 பேரும் ஆண்டவரை போய், எசப்பா தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க, களைப்பா இருக்கிறீங்க, வாங்க உட்கார்ந்துட்டு உணவு இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு வரவேற்கிறார்கள். வரவேற்றவுடன் மார்த்தாளும் உட்கார்றா, மரியாளும் உட்கார்ந்து இருக்கா. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அவர் உடனே யாரை பார்த்தாலும் உபதேசிக்கவும் போதிக்கவும் தொடங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வேலையே எங்க யாரை பார்த்துட்டாலும் உபதேசிக்கவும் பிரசங்கிக்க. அப்ப அங்க வசனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுல மரியாள் என்ன செய்யிட்டா? மூழ்கி போனா. சில பேர் பிரசங்கத்தை கேட்குறீங்க, சில பேருக்கு மண்டை எங்க இருக்கு, மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கிற மூளை எங்கேயோ இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மார்த்தாள் அப்படிதான். ஐயையோ, இப்பதானே கிச்சன்ல பாலை வச்சுட்டு வந்தேன், பொங்கி இருக்கும்லான்னு அக்கா என்ன செஞ்சாங்க? எலும்பி கிச்சன்ல ஓடுறதும் அந்த ஸ்டவ் அணைக்கிறதுமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மார்த்தாள் யோசிக்கிறா, இந்த இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, மரியாள் கேட்கிறா, இவருக்கு நைட்டுக்கு என்ன கூட்டு வச்சு கொடுக்கலாம், சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், எங்க இவரை படுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தலாம் என்று அவளுக்கு கவலை எங்க இருக்கு? உலகத்துக்கு மேல இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அக்காவுக்கு, இயேசுவை உள்ள அனுமதிச்ச அக்காவுக்கு, இயேசுகிட்ட அன்பு காட்டின அக்காவுக்கு எங்க மனம் இல்ல? பாதத்துல உட்காரவும் மனம் இல்ல, வசனத்தை கேட்கவும் மனம் இல்ல. ஆனா எதுக்கு மனம் துணிஞ்சிச்சு தெரியுமா? தன்னுடைய ஆதங்கம். நிறைய பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, ஆதங்கம். என்ன போய் கேட்டா தெரியுமா? ஒரு டென்ஷன் பார்ட்டி. பொதுவா அந்த பெண்களே அப்படிதான் இருப்பாங்க போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா, கிச்சனுக்கும் வரவேற்பறைக்கும் ஓடி ஓடி போய் இவளுக்கு ஆச்சரியம் வந்துட்டு. யார் மேல? இந்த மார்த்தாள் மேல எல்லாம் இல்ல, மரியாள் மேல இல்ல, ஏசப்பா மேல. அவளுக்கு தான் அறிவு இல்ல, அவ சும்மாவே வேலை செய்யறதுல கள்ளி. இவர் இயேசு தானே, ஒரு வார்த்தை சொன்னா என்னன்னு 4 வார்த்தை கேட்டுறேன். அவர் இயேசுவ மேசியாவ ஊழியக்காரன் எல்லாம் நினைக்கல. அம்மா போனாங்க, ஏ இயேசுவே, இந்த நான் ஒத்தேல இருந்து ஒருத்தி பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உதவி செய்ய வேண்டியவா சப்புன்னு உங்க பாதத்துல உட்கார்ந்துட்டால, ஒரு அட்வைஸ் கொடுத்து போய் உன் அக்காவுக்கு வேலை செய்யன்னு சொல்லலாமா வேண்டாமான்னு கேள்வி கேட்கிறா. அதுல வேற, நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு கவலை இல்லையோ? என்ன இல்லையோ? கவலை இல்லையோ? கேள்வி கேட்பவர்களுக்கு ஆண்டவர் பங்காளியா இருக்க மாட்டார். உலகத்துக்காக ஆதங்கப்பட்டு ஆண்டவர் கிட்ட போய் நிக்கிறவங்களுக்கும் பங்காளியா இருக்க மாட்டார். இம்மைக்குரியவைகளை சிந்தையில் ஓட வைத்து விட்டு வாயினால் ஜெபம் பண்ணி, வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணி, இருதயத்தை வேறெங்கேயோ வைத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் கர்த்தர் பங்காளியா இருக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு கவலை. உங்க கவலையை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள்லாம் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு ஒரு கப்பல் வாங்கி விட்டது போலவும், அந்த கப்பல் இப்போ இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் டீசல் இல்லாம நின்று இப்ப கூட்டம் முடிஞ்சு போய் யாரை வச்சு நடுக்கடல இருந்து தள்ளி கரையேற்றுவேங்கிற கவலையோட உட்கார்ந்த மாதிரி இருக்குது.
கேட்குறாங்க ஒரு அக்கா சைடில் எனக்கு மனசுக்குள்ளே அப்புறம் என் பிள்ளைய பற்றி நீயா கவலைப்படுவா? எனக்கு தானே நீ பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவா, நான் வீட்டில் போய் அந்த பேய்களோட போராடணுமே. கவலை கவலை. வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி பிரதர் இருக்க முடியும்? இயேசு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவை விளங்கி கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாள் உலகத்துல கவலைப்பட மாட்டாங்க. ஆமென். அப்படி எப்படியாவது நடத்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அப்பத்தை பிட்டு உடைச்சு பல பேருக்கு கொடுத்துருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ரகசியம் எப்ப தெரியும்னா, வேதத்தின் மகத்துவங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இயேசுவோட அனுபவத்தை ரசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனை அவர் வாங்கி இருப்பார். கவலை எப்படி இருக்கணும்னா, நிறைய பேருக்கு கவலை ஏதோ இங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி, உலகத்திலேயே பிளாட் போட்டு உட்கார்ந்துடுற மாதிரி. வயசு 60 ஆயிட்டு, 70 ஆயிட்டு, 80 ஆயிட்டு, 50க்கு மேலே ஆயிட்டு. ஆனாலும் இன்னும் எதுல கவலை இருக்கு? உலகத்துக்குள்ள கவலை, என்ன செய்ய போறேன். ஆனால் உண்மையான கவலை எதுல இருக்கணும்னா, இந்த யோனாவை சந்திக்கிற அன்னைக்கு யோனா கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படியா நீ மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்திருந்தா? ஆமென். 12 சீஷர்களை பார்த்து கேட்கணும், மீதி துணிக்கையை எப்படி எடுத்தீங்க, அது எப்படி மல்டிப்ளை ஆச்சு, ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அது எப்படி பெருகிச்சு, இதை நான் கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது மண்டக்குள்ள ஓடுமா? ஓடாது. தேதி 31 ஆயிற்று, 1ஆம் தேதி வந்துட்டு, அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், குழுக்கடனை கட்டணும், என் பையனுக்கு அதை கொடுக்கணும். இதுதான் மண்டக்குள்ள ஓடுது. பரலோக நினைவுகள் ஓடுவதே இல்லை. கையில் வைத்திருப்பது வேதம், எழுதுவது வேதாகம தேர்வு. ஆமென் சொல்லுங்க. எழுதி தேர்வு எல்லாம் தெரியும். வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பா பிரசங்கிச்சுட்டா நான் கடவுள்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த வசனத்தை கரைச்சு குடிச்ச உங்களுக்கு அந்த இயேசுவை ரசிக்க தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதெல்லாம் உடையிறோம், யாராவது உன்னை சொல்லிட்டா கபகபன் கண்ணீர் வந்துருது, யாராவது நம்மளை ஏதாவது ஏங்க வச்சுட்டா புலம்புதல் வந்துருது. ஆனா அப்ப நமக்கு ஏசப்பா இருக்காரு அப்படின்னு சொல்ல தோணுதா, நினைக்க தோணுதா, செயல்பட தோணுதா? என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு உனக்கு பங்கா இருக்கிறார். இயேசு உடனே சொன்னார், ஏ மார்த்தாளே, உங்களை பார்த்து சொல்றாரு, அநேக காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவளே, புலம்பிக் கொண்டிருக்கிறவளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சிட்டாளா? மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அக்கா, உங்க வாழ்க்கையில யார் பங்கா இருக்கா? கவலை ஒரு பெரிய பங்கா இருக்கா? புலம்புதல், பிதற்றுதல், கவலை விட்டு விடுங்கள். இயேசுவை பிள்ளை போராடுதா, இயேசு பார்த்துக்கிடுவார், அவர் கொடுத்தது. ஆமென். திருமண காரியத்தை குறித்த பயமா, இயேசு பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களுக்காக மனம் இறங்காமல் யாருக்காக மனம் இறங்க போகிறார்? அவர் ஜீவனை கொடுத்ததே உங்களுக்காக தானே, பரிகாரம் செலுத்தினதே உங்களுக்காக தானே. நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஜெபம் கூட கடந்த வாரம் ஒழுங்கா பண்ணலையேன்னு? ஆனா நீங்க புலம்புனீங்கல்ல, அழுதீங்கல்ல, முறையிட்டீங்கல்ல, மௌனமா பித்து பிடிச்சு உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, அந்த நினைவுகளை கூட ஆண்டவர் ஜெபங்களா பரலோகத்துல சேகரிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. அப்படி தெரிந்து கொண்டா என்ன ஆகும் பாருங்க, என்னெல்லாம் தருவார். யோபு 22:25 சொல்லுகிறது. யோபு 22:25, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சொத்தையே படைச்சவர் உங்களுக்கு சொத்தா மாறி நீங்க அவருக்கு சொத்தா மாறிட்டா, ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே உனக்கு பொன்னும் வெள்ளியுமாய் இருப்பாராம். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது, இயேசு பங்காளியா மாறிட்டா, இயேசுவோட சொத்தா நீ மாறிட்டா. ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னுடைய பிள்ளைகளினுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைய குறிச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லல, பாரப்பட வேண்டாம்னு சொல்லல.
சொல்லல, அதுக்காக துக்கிக்காத, அதுக்காக உடைஞ்சு போகாத. பிள்ளைய பார்க்கும்போது சொல்லணும், இவனை தந்தவர் கர்த்தர், இவளை தந்தவர் கர்த்தர், இவனுடைய பங்கு அவர், இவன் அவருக்கு பங்காளி, அவர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் தேவை, இந்த விசுவாச அறிக்கை தேவை. அதுக்கு விட்டுட்டு இப்படி பிள்ளை தருதலையா சுத்துது, இப்படி பிள்ளைக்கு அறிவில்லையே, அப்படி நீங்க டயலாக மார்த்தாள் மாதிரி போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது உங்கள் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், அவர் இதுல பங்கா இருக்கிறாருங்க, அவர் நடத்தி கொண்டு போவார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும் மனம் கலங்காதே, மௌனமாயிரு, சும்மா இரு. கர்த்தர் கேடயமாயிருந்து, மகிமை பொருந்திய பட்டயமாயிருந்து தடையை வெட்டி வீழ்த்தி சத்துருவின் வாயை அடக்கி ஒடுக்கி அவர்கள் வியக்கத்தக்க அளவுக்கு உன்னோடு கூட இருந்து இந்த ஆண்டு இந்த நாள் தொட்டு கர்த்தர் செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்துல சில நேரம் நான் திரும்பி பார்ப்பேன், ஒண்ணுமே இல்லை, இந்த ஊழியத்துக்கு பின்பலத்துல ஒண்ணும் கிடையாது. ஆனால் கர்த்தர் தான் இந்த வீட்டு வந்து ஊழியத்துக்கு பங்காளி. நான் இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் அல்ல, வேலைக்காரன், எஜமானன் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பங்கா இருக்கிறனால அவர் நடத்துறார். நான் ஊழியத்தை குறித்து மட்டும் கவலைப்பட்டுட்டு அடுத்த செகண்ட் எனக்கு பதிலும் கொடுப்பார், வாசலையும் வழிகளையும் திறப்பார். அப்பொழுது நான் எண்ணுவேன், புலம்பல்களை கூட கர்த்தர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறை நடத்துவார். சிலர் சொல்லுவாங்க, ஊழியம் முடிஞ்சு போச்சு பிரபு, கிதியோனுக்கு இனி அவ்வளவுதான் என்று ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்பதான் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் வழி திறக்கும், அதிசயம் நடக்கும் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பங்கா இருக்கிற எவருடைய ஊழியமும் வீடும் குடும்பமும் பிள்ளைகளும் வேலையும் தொழிலும் வருமானத்தையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. காரணம், நாம் எல்லோரும் கர்த்தருடைய சொத்துக்களாய் இருக்கிறோம், கர்த்தருடைய பங்காளியாய் இருக்கிறோம். உன்னை தூரமா ஒதுங்கி போய் வாழ விட மாட்டார். நீ நினைக்கிற இவங்களெல்லாம் விட்டு ஒதுங்கி தூரமா போனா நிம்மதியா இருக்கலாம், இல்ல. உன்னை குத்துற இடத்துல, மிதிக்க கால தூக்குற அதே இடத்துல உன்னை கர்த்தர் தலை நிமிர வைத்து வாழ வைப்பார். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சங்கீதம் 142:5 எல்லாரும் எடுத்துருங்க, எல்லாரும் எடுத்துருங்க. இந்த வசனத்தை கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, கர்த்தாவே நீரே எனக்கு அடைக்கலம், ஜீவனுள்ள ஒரு தேசம். நம்ம நிறைய பேர் பிரசங்கத்தை மாத்தி பண்ணிடுவாங்க. எப்படின்னா, உலகத்துல ஒண்ணும் கிடையாது, உலகத்துல அடி உண்டு, மிதி உண்டு, சாவு உண்டு, பரலோகத்துல தான். ஆண்டவர் சங்கீதக்காரன் தான் ஆண்டவரை புரிஞ்சு ஜெபிச்சவன். நீர் ஜீவனுள்ளோர் தேசத்திலும் என் பங்கா இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பரலோகத்துல மட்டும் மணவாளன்கிற பங்குல இல்ல, உலகத்துல இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலையும் உனக்கு பங்காளியா இருப்பார், உனக்கு சொத்தா இருப்பார். ஆமென். அவருக்கு நீ சொத்தா இருப்பாய். இந்த வசனத்தை எழுதும் போது சவுல் பொறாமை கொண்டு காரணமே இல்லாமல் சங்கீதக்காரனாகிய தாவீதின் ஜீவனை காவு வாங்க துரத்தன காலம். சவுலுக்கும் தாவீதுக்கும் வேற எந்த சண்டமும் இல்லை. இவன் கொன்னது 10,000 பெண்கள் சொல்லிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் முன்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு, அதுதான் எல்லாருக்கும் கடுப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டம் போறதும் கூட்டம் சேர்றதும் தான் கடுப்பு. பார்த்தா சவுல் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். சவுல் எப்படியாவது தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அதற்காக ராணுவத்தை வரவழைத்தார். இப்போ தாவீதால போய் ஒரு நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது. ஏன்னா தேடுறது நாட்டோட பிரதம மந்திரியும் ராணுவமும் தேடுது. இவர் இதற்காக யாரிடத்திலும் அடைக்கலத்துக்கு போக முடியாது. ஆனா தாவீது ஜெபித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது வசனம், இரண்டாவது கூப்பிடு. கூப்பிடுறத நிறுத்தாத. ஆமென். கூப்பிட்டு கொண்டே இரு. அவனை சுற்றி வளைத்தார்கள். குகை குகையாய் ஓடுகிறார். பிராணனை யார் காப்பாற்றுவார்கள்? சொல்ற, ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலும் என் ஜீவனுக்கு நீர் பங்காயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 142:3 அப்படியே எடுங்க, எல்லாரும் எடுங்க.
இருங்க. சங்கீதம் 140 நானே படிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவியனில் தியங்கும் போது என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் என்ன வச்சுட்டாங்களா? கண்ணி வைக்கிறாங்க. வலதுபுறமா கண் நோக்கி பாரு, எனக்கு யாருமே இல்லை, ஆமென், எனக்கு அடைக்கலம் இல்லை, என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என் பங்கு இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் இல்ல தாவீது? கொஞ்சம் யோசிங்க. இப்பமாவது நம்மளை கணவன் திட்டுனா உடனே போனை போட்டு யார்ட்டையாவது பேசி ஆறுதல் அடைஞ்சிருவோம். பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுவோம், பாருடா உன் அப்பா அப்படிலாம் பண்ணாரு, கம்ப்ளைண்ட் போயிடுது. ஆனா பாரம் அங்க குறைஞ்சிருது, அதான் ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது யாரை தொடர்பு கொண்டிருக்க முடியும்? அவர் கையில எந்த டிவைஸும் இல்லை, எந்த நண்பரும் இல்லை. இப்போ சவுலுக்கு சொல்லி கொடுத்ததே தாவீதோட கூட இருந்தவங்க தான் போட்டு கொடுத்துட்டாங்க, தாவீது இந்த குகைக்குள்ள இருக்கான்னு சொல்லி. அப்ப கூட உள்ளவங்களும் தாவீதுக்கு சதி செய்த இந்த வசனம் தான். அவனுக்கு பங்கா இருக்க வேண்டியவன், உடனடியா இருக்க வேண்டியவன் பாதையில கண்ணி வச்சுட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க எல்லைங்க, உங்க ஊழிய பாதையில மறைவா இதுக்கு மேல நீ எழும்பக்கூடாது, வளரக்கூடாது, செயல்படக்கூடாது, ஓங்கக்கூடாதுன்னு சிலர் கண்ணி வைக்கலாம். ஆமென். உங்க பிராணனை வாங்க காத்திருக்கலாம், வலவிரிக்கலாம், குழிபறிக்கலாம். ஒன்னே ஒண்ணு, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ சஞ்சலத்தை நித்தம் யாருக்கிட்ட ஊத்துறியோ, ஆமென், உங்க கண்ணீரை, உங்க ஜபத்தை, உங்க விசுவாசத்தை, உங்க மன குமுறல்களை, மன பாரத்தை, நீங்க உடைக்கப்பட்ட விதத்தை யாருக்கிட்டலாம் ஊத்துறீங்களோ, ஆண்டவர்கிட்ட ஊத்துறீங்க பாருங்க, அந்த ஊற்றை பார்க்கிறவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு பங்கு, இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல அவர் பங்காயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 142:6 சொல்லும் பொழுது, என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீக்கிவிடும். நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அந்த ஜபத்துல கருத்து இருக்கு பாத்தீங்களா? வளவளெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜபம் ஒவ்வொன்றும் அர்த்தமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன துரத்துறவங்களாம் எப்படி இருக்காங்களா? பெரிய பலத்தவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்னால என்ன காப்பாத்தி கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்க பிரச்சனையில இருந்து உண்மையிலேயே உங்களை யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமைக்குள்ள நீங்க இருக்கீங்க. விழுந்த கடன், விழுந்த பாரம், வந்த வியாதி, துன்பம், கஷ்டம், யாராலையும் குடும்பத்தை மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன், பரிதபிக்கப்பட்டு விட்டேன் என்று கலங்கலாம். ஒன்று, உன்னுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு இந்த தேசத்துல பங்காளியா இருப்பார், இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பயப்படாதீங்க, இந்த தேசத்துல ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். இந்த இம்மையில உங்க பிராணனை யாரும் அழிக்க முடியாது. மந்திரமோ, தந்திரமோ, சூனியமோ, செய்வனையோ, வியாதியோ, எந்த மரணத்துக்கு ஏதுவான காரியமும் உன்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், நீ அவருடைய பங்காளி, அவருக்கு நீ சொந்தம். மூன்றாவது, சங்கீதம் 73:26 மூணாவது காரியம். இரண்டாவது தலைப்பு, அவர் மிக பெரிய பங்காளியா இருந்தார் தாவீதுக்கு. மூன்றாவது, சங்கீதம் 73:6 மகிமையின் பங்காயிருப்பார். என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு கதை நடக்கும். என்ன நடக்கும்னா, என்னதான் ஆட்டம் போட்டாலும் 80, 70, 60 அழைப்பு வந்தோடனே ஓடிடணும். இப்ப என்னெல்லாம் நின்று போச்சா? ஜீவன், இருதயம் நின்று போச்சு, மூச்சு நின்று போச்சு. இப்போ நின்று போன பிறகு அந்த ஆத்மா பரிதபிக்கும், அது எங்க போகணும்? அங்கேயும் கர்த்தர் உனக்கு பங்காளியா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் சாத்தான் பாதாளத்துக்குள்ள இழுத்து கொண்டு போக வருவான், மறுபக்கம் இந்த ஆத்துமா அப்படியே அங்கலாய்க்கு. அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு. இந்த உலகத்துல எப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கூட இருக்க வேண்டியவங்கெல்லாம் இல்லாம அனாதைய போல நம்ம கைவிடப்பட்டு இருந்து அழுது ஜெபித்து அந்த இடத்துல ஆச்சரியமா கர்த்தர் நம்மளை நடத்தி இன்னைக்கு இங்க வர கொண்டு வந்திருக்கார். நீங்க சொல்ல முடியும், உங்க வீட்டுல நடந்த எல்லா காரியத்திலையும் பங்காளி கர்த்தர் மட்டும்தான். உங்க பிள்ளைங்களுக்கு நடந்த எல்லா காரியத்திலையும் அவர் தான் பங்கு. அவர் இருந்ததுனாலதான் எல்லாம் நடந்துச்சு. அதே போலதான் இந்த பூமியை விட்டு நாம மரணத்துக்கு போகும்போதும் கர்த்தர் அங்கேயும் உனக்கு பங்காளியா வருவாராம்.
அழகா சொல்றாரு. சங்கீதம் 73:24, சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்று கொள்வீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை விட ஒரு பெரிய ஹைலைட்டான வசனம் எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 73:25, சங்கீதம் 73:25, சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே யார் இருக்க மாட்டாங்க கர்த்தரை தவிர. சங்கீதக்காரன் சொல்றான், அங்க வந்தாலும் எனக்கு யார் இருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க என் பங்காளியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எங்க அங்க போய் இப்ப நம்ம இருக்கோம், சைனாவுக்கு உங்களை அனுப்பியாச்சுன்னு வைங்க. சைனாவில் ஃப்ளைட் பிடிச்சுங்கிறது உங்களை ஏற்றி விட்டுட்டேன், இறங்குறீங்க. நீங்க பேசுற பாஷை அங்க புரியுமா? அங்க பேசுற பாஷை உங்களுக்கு புரியுமா? உங்களை யார் எங்க கொண்டு தங்க வைப்பாங்க? ஆமென். உங்களை யாருக்கு சாப்பாடு தருவாங்க? அப்படியே உங்களுக்கு உகந்த உணவை யார் ஆயத்தம் செய்ய முடியும்? அங்கே ஒருவர் இருந்தால் மட்டும்தான். அதே போல பரலோகத்துக்குள்ள போகும்போது பரலோக வாசனை வேற, பரலோகத்தில் உள்ள மகிமை வேற, பரலோகத்தில் உள்ள பாஷை வேற, பரலோகத்தில் உள்ள சாயல் வேற. அந்த இடத்துக்குள்ளேயும் போய் இந்த உலகத்தில் எப்படி திருட்டு மொழி முழிக்கும் போது கர்த்தர் உதவி அவர் அனுப்பினார், அதே போல பரலோகத்திலும் உனக்கு அவர் மகிமையும் பங்காய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தர்ற இந்த சொத்து பத்திரம் அன்னைக்கு இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் நித்திய ராஜ்யத்துக்கும் செல்லுபடியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உள்ள பத்திரம் துருபிடிச்சிரும், பூச்சரிச்சிரும். அந்த பத்திரத்தோட பங்கு வேல்யூ இல்லாம ஒரு காலத்துக்கு பிறகு போயிடும். நீ சம்பாதிப்பா, எவனோ வந்து ஆளுகை செய்வான். ஆனால் கர்த்தர் தரக்கூடிய இந்த சொத்து பத்திரம், இந்த பங்கு உனக்கு பரலோகத்திலையும் பாத்தியத்தை அமைத்து கொடுக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்திலும் உனக்கு ஒரு நகரத்தை அமைத்து கொடுக்கும். அங்கும் கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுப்பார். 1000 வருட அரசாட்சியில் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் உன் தலையில் வைப்பார். வாடாத கிரீடத்தை கர்த்தர் உனக்கு வைப்பார். அப்பொழுது உனக்கு விளங்கும், இந்த உலகத்தில் நீ உடைக்கப்பட்டதற்கும் உபத்திரவப்படுத்தப்பட்டதற்கும் நிந்திக்கப்பட்டதற்கும் புறக்கணிக்கப்பட்டதற்கும் ஒரு முகாந்திரம் இல்லையே, ஏன் ஏன் என்று இன்று புலம்புவாய். அன்று தெரியும், இதற்காகத்தான் நான் அங்கு உடைக்கப்பட்டேன் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தேவான நன்மை செஞ்ச உலகம் வேண்டான்னு கல் எறிஞ்சிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கும் இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தா கல் எறியல வரும். ஆனா உலக மனுஷன் வாசலை பூட்டிட்டான்னு பரலோக கர்த்தர் வாசலை பூட்ட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது உங்ககிட்ட யாரையாவது பற்றி விமர்சித்தா, யோக்கியர்கள் போல, நீதிமான்கள் போல, அல்லது ஒரு நீதிபதியை போல வந்து இது தவறு அது தவறு என்று பேசினால் நீங்கள் சொல்லுங்கள், ஐயா, உலகத்துல நீங்க வாசலை பூட்டினாலும் அழைச்சவங்களை தெரிந்து கொண்டவங்களுக்காக பரலோகத்தை கர்த்தர் ஒரு நாளும் பூட்ட மாட்டாரியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பத்மு தீவிலே யோவான் கதி கலங்கி போய் நின்றார், சோர்ந்து போயிருந்தார். மேலே இருந்து ஒரு சத்தம் வந்தது, யோவானே மேலே ஏறி வா, இனி சம்பவிக்க போக வேண்டியவைகளை உனக்கு நான் வெளிப்படுத்தட்டும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம், உலகம் ஒரு காலம் நம்மளை அனாதையா விடும். ஆமென். ஆதரவு இல்லாம விட்டுரும். சொந்தம், பந்தம், ரத்தம், இனம், உறவு, அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் நம்மை விட்டு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் நமக்கு பங்கா இருப்பார், ஆதரவா இருப்பார், வழியை திறப்பார். இந்த பூமியில் நீ திக்கற்ற பிள்ளை இல்ல, அனாதை இல்ல, கைவிடப்பட்ட பிள்ளை இல்ல. நீ பரலோகத்தோட பங்கு. பரலோகத்துக்கு நீ ஒரு பெரிய பங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரி, பரவாயில்ல. ஒரு அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்களும் பாக்கியவான்கள். வேற என்ன செய்ய? இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் முந்திலாம் ஒரு சட்டம், இப்போ இருந்துச்சான்னு தெரியல, 8 வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பள்ளிக்கூடம் பாஸ் ஆகிக்கிறோம், நான் பாஸ் ஆகிடுவேன். ஆனா அந்த ஹெட் மாஸ்டர் பாஸ் ஆகணும்னா எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரியாதவர்களுக்கு ரீடெலிகாஸ்ட் இருக்கு, யூடியூபில் போய் பார்க்கலாம். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது அன்னைக்கு ஒரு அக்கா, அவங்கள பார்த்தாங்க புரியுற மாதிரியே பேசுறாங்க. ஆனா பிரதர், நீங்க யூடியூப்ல போடுறது பிரயோஜனமா இருக்கு. எதுக்குக்கா? இல்ல அங்க ஒண்ணும் விளங்கல, இங்க வீட்டுல கேட்ட ஆடா பாவி தொண்டெல்லாம் கத்த. கர்த்தர் பெரியவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்க தனி மரம் அல்ல, பட்ட மரம் அல்ல, பச்சை மரமும் அல்ல. இந்த ஜெப வீட்டுக்கு வந்த உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு கதவை திறக்க போறார். இங்க ஒருத்தர் மட்டும்தான் பெரியவர், மகிமையின் ராஜா இயேசு. இயேசு 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 மகிமையின் ராஜா இயேசு இங்கு உயர்ந்தவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார். தாழ்ந்த உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையே நீ தாழ்த்தினாய் அல்லவா, உன்னையே நீ வெறுமையாக்கி கொண்டாய் அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சமீபமாய் இருக்கிறேன், சமீபமாய் இருக்கிறேன். உன் துக்க நாட்களை முடிய பண்ணும்படி நான் உனக்கு சிறந்த பங்காளர், நான் பங்காளர். தாவீது சொல்றேன், என் வலது பக்கத்துல பாருங்க யாருமே இல்லையே, நான் அனாதையா அந்த பூமியில நிக்கிறேன்னு அவன் கைவிடப்பட்டவனை போல கலங்கினா. ஆனா கர்த்தரோ பரலோகத்தில் இருந்து அவனுக்கு ஆதரவா இருந்தார். இந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் அவன் மாமிச சரீரத்தை பாருங்க சவுலினுடைய ஆயுதத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் சொல்றாரு, சத்துரு உருவாக்குகிற ஆயுதத்துக்கு இந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்துல உன் மாம்சத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன், கணவரை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ பயப்படாது, நீ பயப்படாது. இந்த மந்திரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், இந்த தந்திரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நானே உன் பங்கு. என் கரத்தில் இருந்து உன்னை யாரும் தட்டி பறித்து விட முடியாது, உன்னை யாரும் அழித்து விட முடியாது. நீ அவருடைய தோட்டத்தில் இருக்கிறாய். தோட்டத்து எஜமானன் உன்னை வேலையடைத்து வைத்திருக்கிறார், உன்னை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பூத்து குலுங்குவாய், என் கரத்தில் நீ அலங்காரமான ஜீவ கிரீடமாய் இருக்கிறாய். ஆவியானவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற நீ செட்டைகளை அடிக்கும் காலம் வந்தது. முடங்கி போன காலம், சிறைபிடிக்கப்பட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. தேசம் எங்கோ கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு பங்காயிருப்பதை இனி பார்ப்பாய். சிலர் சொல்றாங்க, அவன் அழிஞ்சு போவான், செத்து போவான் பாரு. மகளே, உன் கணவரை குறித்து சொல்றாங்கன்னு பயப்படுறியா? மகளே, அவனுக்கு நான் பங்காளி, நான் பங்காளி. அவன் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நாட்டப்பட்டிருப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். உனக்கு ஒண்ணும் சம்பவிக்காது, நீ பயப்படாத. கர்த்தர் உனக்காக ஜீவன் கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நீ என் பங்காளி, நீ என் பங்காளி. உனக்கு நிகரானவை யாரு? உனக்கு எதிரானவை யாரு? நீ விசேஷித்த பிள்ளை. உன் முழங்காலுக்கு ஒரு பவர் இருக்கு, உன் ஸ்தோத்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, உன் பாடலுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் ஆராதனையில ஒரு வரம் இருக்கு, உன் அந்நிய பாஷைகள்ல தேவ ரகசியம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் இருப்பவன் யார்? ஜெபம் பண்ணுகிற பிள்ளையே, சோர்ந்து போனது போதும், முடங்கி போனது போதும், கலங்கி போனது போதும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ நினைக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லு, என் பங்கு இயேசு, என் பங்கு என் இயேசு, என் பங்கு எனக்கு இயேசு. நான் இயேசப்பாவோட சொத்துன்னு சொல்லு, பிள்ளைன்னு சொல்லாத, சொத்துன்னு சொல்லு. அவருடைய பங்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். பிரியமே, என் ரூபவதியே, கர்த்தர் உன்னில் மிகவும் பிரியமாயிருக்கிறார். பிரியமே, என் ரூபவதியே, உடைக்கப்பட்டவளே, முத்திரை மோதிரமாய் உன்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன். என் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறேன். பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை. மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, கிருபை இறங்கி வரட்டும், இரக்கம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருத்தர் மேல தீ போல அக்கினி இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக நன்றி, காயங்கள் ஆற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை. உனக்காக உன் எல்லையில் உள்ள பலவான் கட்டப்படுகிறான், கொடியவன் அற்று போகிறான். ரீகாலபா துரபா கபா சந்துட பௌடபா லிபந்தன மௌரிபியாக்கரா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி பலமா இறங்கட்டும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். காயங்கள் மாறுகிறது, முற்கள் வெளியேறுகிறது, முற்கள் வெளியேறுகிறது, கொடிய தரித்திரம் மாறுகிறது. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை நீக்குகிறார். உன் எல்லையில் சமாதானம், சமாதானம், சந்தோஷம் என எழுதப்படுகிறது. நிம்மதி பெருமூச்சோடு போ. ஒரு சகோதரியை குறித்து சொல்லுகிறார், பெரும்
எப்பொழுதும் குழப்பத்தோடு வந்தாய், பதற்றத்தோடு வந்தாய். கர்த்தர் உன்னோட பேசினார், கர்த்தர் உன்னோட பேசினார், கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்துட்டாரு. நீ கவலைப்படாம போ, நீ பயணப்படு. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் உண்டு. உன்னை கொண்டு கலங்கக்கூடிய காரியத்தை, மற்றவங்க கலங்கக்கூடிய காரியத்தை உன்னை கலக்குகிறவளாய் வைத்து பயன்படுத்துவேன். ரீபா தலபா ஷகரபா துரபா துலபா தரபா சந்துடபா உடபா. சில அசுத்த ஆவியை கண்டு பயப்படாத, சில விக்கிரக ஆவியை கண்டு பயப்படாத. ஆண்டவர் உன்னோட பேசினார், அது ஒண்ணுமே இல்லை, அதுக்கு சக்தி இல்லைன்னாரு. கர்த்தர் ஒருவரே சக்தி வாய்ந்தவர், இயேசு ஒருவரே சக்தி படைத்தவர். இயேசுவினுடைய சக்தி, அவருடைய மகா பெரிய வல்லமை, பெரிய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் மேல வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு அம்மாமார் மேல இறங்கட்டும், சகோதரி மேல, சகோதரன் மேல, தகப்பன் மேல இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கிருபை 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 பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த பங்கு உனக்கு மறுமையிலும் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உனக்கு நான் நல்ல வழிகாட்டியா இருப்பேன், சிறந்த ஸ்தானாதிபதியா உனக்கு நான் இருப்பேன். நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத. இந்த தீங்கு உன்னை விட்டு விலகுகிறது. இந்த தீங்கின் காலத்தை விட்டு கர்த்தர் உன்னை வெளியேற்றுகிறார். இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு சொல்றாரு, ஒரு பெரிய வாசலை திறப்பேன், அந்த வாசல்ல இருந்து ஒரு பெரிய மகிமை கடந்து வரும். அது அவருடைய வெளிச்சம். அதுக்குள்ள இருக்க உன் குடும்பம் வெளிச்சம் அடைய போகுது. நிறைய பேருடைய குடும்பத்துல இருள் விலக ஆரம்பிக்க போகுது. தரித்திரம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், பிசாசு என்கிற இருள் விலகி இங்க திறக்கிற வாசல்ல மகிமையா இயேசு எழுந்தருளி இருக்கிறதுனால அவர் வெளிச்சம் பாளையம் வர வருது. உன் மேல் வீட்டுக்குள்ள வருது. தாயே, பெற்றுக்கொள் மகிமையை, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ சிறந்தவள், உன்னை அழைத்தவர் நான், தெரிந்து கொண்டவர் நான், உன்னை இந்த பண்ணையில் கூட்டி சேர்த்தவர் நான். என் வானத்தின் மதகுகளை திறக்கிறேன், பெற்றுக்கொள்ள வல்லமை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்மை இறங்கி வரட்டும், கிருபை இறங்கி வரட்டும், சுக வாழ்வு இறங்கி வரட்டும், மன சமாதானம் இறங்கி வரட்டும், குறைவுகளை நீக்குகிற நிறைவு இறங்கி வரட்டும். ஐயா, கர்த்தரப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.